தரமே கிடையாது. இத எங்க வயிற்றால வாயால தான் போடுது. ஃபுல்லா வயிற்றால தான் போகுது எங்களுக்கு. இப்படி இருக்கு. நாங்க சம்பளம் கூட்டி கேட்டா எங்களுக்கு சோத்தை கொடுக்காங்க. நாங்க சோத்துக்கு அடிமைன்ட்டு இவங்க நினைச்சிட்டாங்க. துப்புரவு தொழிலாளி எப்ப ஆக்கணும்னு தெரியல. இங்க பாருங்க, இந்த சாப்பாடு இப்படி இருக்கு. இங்க பாருங்க, இப்படி இருக்கு சாப்பாடு. சாம்பார் இங்க பாருங்க. முதல் நாள் பொங்கல் போட்டாங்க சார். அப்ப சாப்பிட்டதுல இருந்து வாயாலும் வயிற்றாலும் போயிட்டே இருந்துச்சு. ஒரு வாரம் லீவ் போட்டு வீட்டில் கிடந்திருக்கேன். இது அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், சார் சாப்பாடு எதுவுமே சரியில்லை, சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, என் கடமைக்கு நாங்கள் கொடுக்க தான் செய்வோம், அது நீங்கள் தூர போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அங்கே கணக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் வாங்கி தூர தான் தட்டுறோம். அது என்னத்தை நாங்கள் வாங்கி நேற்று வரைக்கும் வாங்கி தூர தான் போட்டுட்டு இருக்கோம். இந்த சாப்பாடை நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டுருவோமே. மூணு நாளா இந்த சாப்பாடு தான் கொடுக்காங்க. 3 நாளா இதே சாப்பாடு தான். இந்த பொங்கல் இது ஒரு உப்புமா கிடையாது. உப்புமா தண்ணியா இருக்கு. வாடை வருது. இல்ல பச்சடி கிச்சடி அது ஒண்ணு கிடையாது. தண்ணியா தான். சாப்பாடுக்கு 100 ரூபா தான். இந்த சாப்பாடு பொழுது எங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு காலை துப்புரவு பணியாளருக்கு காலை உணவு கொடுத்தாங்க. காலை உணவுல 1 மாசம் ஆச்சு. நாங்க 1 மாசம் காலை உணவா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா 1 மாசமா சாப்பிட்டு ஃபுல்லா ஆஸ்பத்திரி தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இங்க சாப்பாடு இங்க பாருங்க இப்படி இருக்கு. இது காலை சாப்பாடு. இப்படி இருக்கு சாப்பாடு. இப்படி இருக்கு. இந்த சாப்பாடை போட்டு எங்களை கொல்ல பார்க்காங்க இந்த மு.க. ஸ்டாலின் அவங்க. நாங்க சாப்பாடுக்கு வரல, எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுங்கன்னு வரோம். 540 ரூபா சம்பளம் எங்களுக்கு கொடுக்காங்க. எங்களுக்கு சம்பளம் 700 ரூபா 800 ரூபா கொடுங்கன்ட்டு நாங்க கேட்கிறோம். ஆனா அவங்க சம்பளத்தை பொறுத்து இந்த சாப்பாடை போட்டு எங்களை ஏமாத்துறாங்க.